திருவிழாவது நன்னெடுதலாக ஆண்டோனியோ யூசிப் அவருடைய பிறந்த நாள் இருக்காங்க. ஹாப்பி பர்த்டே. மற்றும் ஈஸ்வராஸ் அவருடைய 63ஆம் பர்த்டே இருக்காங்களா, ஹாப்பி பர்த்டே. மற்றும் மரியா நிகிதா, ஏஆர் அபிஷேக், ஏஆர் அனுஷா, சகாய் மேரி நன்றெடுதலாகவும் அரிக் ஜோயல் இருக்காங்களா, ஹாப்பி பர்த்டே. மரித்த ஆன்மாவுக்காகவும் வில்சன் ஆந்தனி, கிறிஸ்டினா, ஷாரன், பவுலின், வில்ஃப்ரெட் ஜேக்கப், ஜோஸ்வின் மேரி, மத்தையாஸ் மேரி, பிரான்சிஸ் பவுலின், பவுலின் டிசோசா, அருளப்பராஜ் ஃபெலிக்ஸ் பெர்னாண்டஸ் ஆன்மாவுக்காக இந்த திருவிழா கொண்டாடப்படுகின்றது. தந்தை மகன் தூயாவின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் அனைவரோடும் இருப்பதாக. சகோதரர்களே, நாம் தூய மறைகளை கொண்டாட நாம் தகுதிக்கும் பொறிச்சு நம் அவனை ஏற்றுக்கொள்கிறோம். எல்லா இறையிடமும் மன்றாடுவோமாக. எல்லாம் இறைவா, ஆண்டுதோறும் நாங்கள் கடைபிடிக்கும் தவக்கால அருளடைகளை செயல்களில் கிறிஸ்து மறை உண்மைகளை புரிந்து கொள்வதில் முன்னேற எங்களுக்கு உதவி தரலாம். அதனால் அவற்றின் பயன்களை கண்ணடத்தையில் அடைவோமாக. உம்முடைய தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாக இயேசு கிறிஸ்துவின் ஆணையை மன்றாடுகின்றோம். ஆமென். எஸ்தர் நூலிலிருந்து முதல் வாசகம். சாவுக்குரிய துன்பத்தில் துடித்த எஸ்தர் அரசி ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்தார். இந்நிலையில் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை அவர் பின்வருமாறு மன்றாடினார். என் ஆண்டவரே, நீர் மட்டுமே எங்கள் மன்னர். ஆதரவற்றவளும் உம்மை தவிர வேறு துணை
துணையற்றவளுமாகிய எனக்கு உதவி செய்யும். ஏனெனில் நான் என் உயிரை பணயம் வைத்துள்ளேன். ஆண்டவரே, நீர் எல்லா இனங்களிலிருந்தும் இஸ்ரேலை தெரிந்தெடுத்தீர் என்றும் அவர்களின் மூதாதையர் அனைவரிலிருந்தும் எங்கள் முன்னோரை என்றென்றைக்கும் உம் உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்தீர் என்றும் நீர் அவர்களுக்கு வாக்களித்ததையெல்லாம் நிறைவேற்றினீர் என்றும் நான் பிறந்த நாள் தொட்டு என் குலத்தாரும் குடும்பத்தாரும் சொல்ல கேட்டிருக்கிறேன். ஆண்டவரே, எங்களை நினைவு கூறும். எங்கள் தொண்டு வேளையில் உம்மையே எங்களுக்கு வெளிப்படுத்தும். தெய்வங்களுக்கெல்லாம் மன்னரே, அரசுகள் அனைத்துக்கும் ஆண்டவரே, எனக்கு துணிவை தாரும். சிங்கத்துக்கு முன் நாவன்மையுடன் பேசும் வார்த்தை எனக்கு வழங்கும். எங்களுக்கு எதிராக போரிடுபவனை மன்னர் வெறுக்கச் செய்யும். இதனால் அவனும் அவனை சேர்ந்தவர்களும் அழியச் செய்யும். ஆண்டவரே, உமது கைவன்மையால் எங்களை காப்பாற்றும். ஆதரவற்றவர்களும் உம்மை தவிர வேறு துணையற்றலும் ஆகிய எனக்கு உதவி செய்யும். ஆண்டவர்கள் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். ஆண்டவரே, என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவேன். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுறச் செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். என் மனதிற்கு வலிமை அளித்தீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. உம் கைவினை பொருளை கைவிடாதேயும். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். தந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என் உள்ளே படைத்தருளும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர்களுடைய இருப்பதாக மன்னோடு இருப்பராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு சீடரை நோக்கி கூறியது: கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லோரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். உங்களில் எவராவது ஒருவர் அப்பத்தை கேட்கும் தம் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பாரா? அல்லது பிள்ளை மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கின்றீர்கள். அப்படியானால் விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்க போரும் இன்னும் மிகுதியாக நன்மைகளை அளிப்பார் அல்லவா? ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கொஞ்ச நாளைக்கு முன்னே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்திருந்தாங்க. அவங்க 7 வருஷம் மேரேஜ் ஆகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பிள்ளைகள் கூட கிடையாது. அவர்கள் என்கிட்ட இது மாதிரி 2 பேரும் விருப்பப்பட்டு தான் மேரேஜ் பண்ணிக்கணும், இவ்வளோ நாள் ஆச்சு. இப்போ நாங்கள் 2 பேருக்கும் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்
பிரியலாம் அப்படின்னு இருக்கிறோம் அப்படின்ட்டு வந்திருந்தாங்க. அப்போது நான் அவங்ககிட்ட கேட்டேன், சரி எதுக்காக என்ன அப்படிலாம் கேட்கும் பொழுது அவர்கள் சில ரீசன்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ஸோ இது கடைசியில் வந்து சரி உங்களுடைய எண்ணத்தை என்ன கேட்குறீங்க, பிரிச்சு போயிட்ட என்ன கேட்குறீங்க? அப்போ தான் அவங்க வந்து இல்லை எங்களுக்கு கைடன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து நாங்கள் 2 பேரும் பிரியணும் அப்படின்னு சொன்னாங்க. அது ஆகிட்ட பிறகு அவங்க உட்கார்ந்து அவங்கள்ட்ட பேச அவங்க கடைசியில் அவங்க வந்து சரி உங்களுக்கு என்ன திருச்சிக்குள்ளது வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது எங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கணும், என்ன பண்ண தெரியல அப்படின்னு சொன்னாங்க. கிறிஸ்துவனுடைய கடைசியில் அவங்க 2 பேருக்கும் வந்து ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவங்க வரவே இல்லை. மோஸ்ட்லி அவங்க நல்லா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கிறிஸ்துவனுடைய சில நேரத்தில் வந்து மக்களுக்கு வந்து என்ன கேட்கணும் அப்படின்னே தெரியாமல் இருப்பாங்க. என்ன ஜெபிக்கணும், என்ன கேட்கணும். இன்று நற்செய்தியில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு வந்து கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார். என்னுடைய முதல் வாசகத்தில் எஸ்தர் வந்து ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறார். அந்த நாடை காப்பாற்றுறதுக்காக அவங்க இன்னொரு அரசர்கிட்ட போயிட்டு வேண்டணும். அவங்ககிட்ட போயிட்டு மண்டி போட்டு அந்த நாடை காப்பாற்றுறதுக்காக போய் கேட்கறதுக்கு முன்னே ஆண்டவர்கிட்ட வந்து அந்த சக்தியை கேட்குறாங்க. இந்த மக்களை காப்பாற்றுறதுக்கு, இந்த நாடை காப்பாற்றுறதுக்கு எனக்கு அந்த ஞானமும் அறிவு கொடுக்கும் அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி கடவுள் அவங்க கொடுக்குறாரு. இன்று வந்து கேளுங்கள் கொடுக்கப்படும். எதை கேட்கணும்? நம்ம கேட்குறதுலாம் என்ன அப்படின்னா எல்லாமே ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது தான். எனக்கு பணம் இருந்துச்சுன்னா நான் இதெல்லாம் செஞ்சுருவேன், எனக்கு பணம் இருந்தால் போதும், எனக்கு பணத்தை வந்து கொடுங்க அப்படின்னு. இல்லை சில பேர் பணம் இருக்கிறவங்க வந்து அதிகாரம் கேட்பாங்க. ஏன்னா மற்றவங்களை டாமினேட் பண்ணுறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். இப்போல்லாம் வந்து நிறைய பேர் பொலிட்டிஷியன்ஸ் நம்ம இந்தியாவில் ஏன் பொலிட்டிஷியனாக சேர்றாங்கன்னா அவங்க பணத்தை காப்பாற்றுறதுக்காக பொலிட்டிஷியன் பவரில் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பவர் இருந்தால் பணத்தை காப்பாற்றிக்கலாம் அப்படின்றதுக்காக. அது மோசமான ஒரு நாடு நம்ம நாடு. அதனால தான் இந்த மாதிரி ஒரு விளைவு. மக்கள் வந்து கேட்கறது வந்து பணமும் அதிகாரமும் பொருட்களை தான் கேட்குறாங்க. நீங்கள் என்ன கேட்குறீங்க? லிஸ்ட்டை வச்சு கேட்குறீங்களா? ஓகே. கிறிஸ்துவங்களே, நம்ம எது கடவுள்கிட்ட கேட்கணும்னா பரிசுத்த ஆவியுடைய அருள் நம்ம கேட்கணும். இப்போ நான் வந்து ஒரு வாழ்க்கை நான் வாழ்கிறேன்னா எனக்கு என்ன தேவை? பணம் இருந்தால் எல்லாமே சாதிக்க முடியுமா? கோவிட் டைமில் வந்து நாங்கள் மொத்தம் ஒரு 4005 பாடிஸ் நாங்கள் பரி பண்ணோம். அதில் வந்து ஒரு 100க்கு மேலே ஜனங்க வந்து நிறைய பணம்லாம் கொடுத்தாங்க. நாங்கள் பரியல் பணம் இது வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அது எவ்வளோ வச்சு தெரியல. அதை வச்சு நம்ம என்ன பண்ணோம்? ஏன்னா நம்மளுக்கும் தெரியும் அந்த கோவிட் டைமில் நம்ம கூட சத்துருவோம் அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால் யார்கிட்ட நாங்கள் பணம் வாங்கலாம். அந்த சமயத்தில் வந்து நிறைய பேருக்கு அந்த பணம் இருந்து கூட ஒன்றும் யூஸ் இல்லை. பேங்க்குக்கு போக முடியல, பணம் வச்சுட்டாங்க, அதை ஒன்றும் யூஸ் பண்ணவும் முடியல. அப்போது மனிதர்கள் வந்து பணம் இருந்தால் எது வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு பொழுது இந்த கோவிட் டைமில் ஒரு நல்ல ஒரு லெசன், பணத்தினால நீ ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு. அது வந்து அந்த அறிவு வந்து நிறைய பேருக்கு வந்தது. அதனால தான் இப்போ நிறைய பேர் வந்து அப்ராட்டில் வந்து நிறைய பேர் வந்து பணம் எதுக்கு பணம் அப்படின்னு கேட்குறாங்க. இன்றைக்கி இருக்கா அதை யூஸ் பண்ணணும் மற்றும் தெரிஞ்சு கொடுத்துருங்க போதும், நாளைக்கு பார்த்துக்கலாம். சில நேரத்தில் வந்து மக்கள் வந்து இந்த பொருட்களுக்கு தான் நம்ம கேட்குறோம். அந்த பொருட்கள் கேட்கறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தா ஜஸ்ட் 0 தான். கிறிஸ்துவனுடைய பரிசுத்த ஆவியுடைய அருள் நம்ம கேட்கும் பொழுது கடவுள் நம்மளுக்கு வந்து அந்த ஞானமும் அறிவு கொடுப்பார். அதுதான் நம்ம கடவுள்கிட்ட கேட்கணும். கேட்கும் பொழுது வந்து அது வந்து மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் வந்து அது பெனிஃபிட் ஆகும். நான் வந்து இப்போ என்கிட்ட பணம் வந்துச்சுன்னா நான் வந்து எல்லாருக்கும் போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன், அது நீ ஏன் பண்ணணும்? அது கடவுளை பண்ணிப்பாரு இல்லையா? கிறிஸ்துவங்களே, கடவுள்கிட்ட நம்ம கேட்கும் பொழுது முதல் குடும்பத்துக்கு நம்மளுக்கு என்ன வேணும்? ஒரு அமைதி வேணும், ஒரு சமாதானம் வேணும். இந்த 2 பொருட்கள் வந்து நீங்கள் பரிசுகிட்ட கேட்டிங்கன்னா கடவுள்கிட்ட கொடுப்பார். 2வது வந்து தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள். எதுக்கு நம்ம தேடணும்? இன்றைக்கி நிறைய பேர் வந்து தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தேடுறாங்க. மொபைல் இருக்கவங்க பாருங்கள், ஏதோ தேடிருப்பாங்க மாடர்ன் திங்ஸ். அந்த எது தேடணும் அப்படின்னா நியாயம் தேடணும், நியாயமும் நீதியை தேடணும். இதுதான் உண்மை. ஒரு மனிதனுக்கு தேவைகள் வந்து நியாயம். இந்த நாடு பாருங்கள் கெட்டு இருக்குது. ஏன்னா எங்கேயுமே நியாயம் கிடையாது.
சப்ரஸ் பண்ணுவாங்கன்னா அது சொல்லவே முடியாது. கிறிஸ்துவனுடைய அப்போ கோயிலில் கூட நியாயம் இல்லை, அப்போது நாட்டிலையும் நியாயம். அப்போ எங்கே தான் போகிறது? அப்போ நம்ம எது நம்ம தேடி போகணும் அப்படின்னா, கேட்கணும்னா நியாயத்தை தேடணும். எங்கெல்லாம் நியாயம் இருக்கோ அங்கே கடவுளுடைய பிரசன்னம் இருக்கும். கடவுள் வந்து அந்த மக்களை வந்து விண்ணத்துக்கு சேர்த்து கொள்வார். இப்போ பாருங்க, நேற்று நம்ம பார்த்த நற்செய்தி பார்க்கும் பொழுது மக்கள் வந்து ஆண்டவர் சொல்கிறார், இதெல்லாம் யாருக்கெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சுக்கிறதில்ல, எனக்கே செய்யுது அப்படின்னு சொல்கிறார். அதுதான் நியாயம். கடவுளுக்கு வந்து நம்ம மற்றவங்களுக்கு நம்ம செய்யும் பொழுது, மற்றவங்களுக்கு செய்யும் பொழுது அது கடவுளுக்காக செய்கிறோம் அப்படின்னு. அப்போது ஒரு மனிதன் நியாயமாக இருக்கும் பொழுது தான் அவன் வந்து உண்மையான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு அர்த்தம். மற்றும் உங்கள் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். எது தட்டணும்? கதுவா இல்லை தூசியா? நிறைய பேர் பைபிளில் வந்து அப்படியே புதுசாக வச்சுருக்காங்க, அப்படியே நீட்டாக வருஷத்தில் ஒரு நாள் க்ளீனாக துணி போட்டு க்ளீனாக துடைச்சிட்டு அப்படியே நீட்டாக வச்சுருக்காங்க. இப்போ நம்ம அன்பியத்தில் போகிறோம்ல, அன்பியத்தில் நம்ம ஏதாவது வாசல் ஏதாவது சொல்லணும், தேடுறோம் எங்கே இருக்குதுன்னே தெரியல, ஃபுல்லாக தேடுறாங்க. ஏன்னா புதுசாக அப்படிங்கிற பைபிள். கிறிஸ்துவனுடைய நம்ம வந்து கடவுள்கிட்ட நம்ம எது தட்ட வேண்டும் அப்படின்னா, கடவுளுடைய இதயத்தை தட்ட வேண்டும். கடவுளுடைய இதயத்தை தட்ட வேண்டும். கடவுளுடைய இதயத்தை நம்ம தட்டும் பொழுது தான் அது இரக்கம் வந்து கடவுள் மேலே இருக்கிறப்பா. எப்பொழுதுமே நம்ம கடவுளுடைய இரக்கம் நம்மளுக்கு கிடைக்கும் பொழுது அந்த இரக்கத்தின் மூலியமாக தான் நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே போய் நம்ம பரிசுத்தமாகி நம்முடைய நல்ல வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். கிறிஸ்துவனுடைய என்னுடைய 2 விஷயங்கள் ஆண்டவர் இந்த நட்சத்திரம் சொல்கிறார். தீயோராகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கொடைகளை அளிக்க அறிந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் உங்கள் பசங்களுக்கே நீங்கள் நல்லது செய்யணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா, அப்போ நீங்களே தீவர்கள் அப்படின்னா நீங்களே கெட்டவங்களாக நீங்களே வந்து நல்லது செய்யணும் இருக்கும் பொழுது கடவுள்கிட்ட கேட்கும் பொழுது கடவுள் உங்களுக்கு நல்லது செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். இதுதான் உண்மை. கடவுள்கிட்ட வந்து நம்ம நல்ல விஷயங்களை கேட்கும் பொழுது அது கடவுள் நம்மளுக்கு எப்பொழுதுமே நம்மளுக்கு தருவார். எப்போதுமே நம்ம கடவுள்கிட்ட கேட்கும் பொழுது ஒரு திருப்தி அப்படின்றது ஒன்று கேட்கணும். இது வந்து எனக்கு போதும், இது எனக்கு போதும், எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அது நம்ம கேட்கும் பொழுது அந்த ஒரு வரப்பிரசாத கடவுள் நம்ம கொடுப்பார். 2வது வந்து ரொம்ப முக்கியமானது, பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் இந்த நம்ம உலகத்தில் இருக்க எல்லா ரிலீஜன்லையும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலீஜன் கிறிஸ்டியானிட்டியில் அப்படி இருக்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா இதுதான், பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இப்போ நம்ம நினைக்கிறோம் நம்மளை ஒருத்தர் மதிக்கணும், நம்மளுக்கு வந்து நான் உடல் சுத்தம் நல்லா இருக்கணும், இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் நான் என்னெல்லாம் மற்றவங்க நம்மளுக்கு செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுறோமோ, வணக்கம் பண்ணணும், செலிப்ரேட் அடிக்கணும், அதெல்லாம் பண்ணணும், அது நீயும் செய்ய மாட்டணும் அப்படின்னு சொல்கிறார். மற்றவங்கள்கிட்ட வந்து கை கும்பிடணும், ஓகே, அது நீ மற்றவங்க செய்யும் போதும் அப்படின்னு சொல்கிறார். மற்றவங்க வந்து நம்மகிட்ட மன்னிப்பு கேட்கணும், நான் செஞ்சு சாரி அப்படின்னு நான் கேட்கணும் அப்படின்னு நம்ம விருப்பப்படுறோம். ஆனால் வந்து நான் வந்து அந்த வேலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன். பாருங்கள் எப்படி இது. இதுதான் கடவுளுடைய ஞானம். கடவுளுடைய ஞானம் வந்து பெற்றோர்கள் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பாருங்கள், எவ்வளோ ஜனங்க போயிருக்கிறாங்க, பாருங்கள் எவ்வளோ ஜனங்க ட்ராவல் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு வரப்பிரசாதம் அவங்களுக்கு கிடைச்சது இந்த நற்செய்தி. இந்த நற்செய்தி தான் வரப்பிரசாதம், இந்த திருப்பலி தான் வரப்பிரசாதம். கடவுள் ஏற்கனவே நம்மளுக்கு இந்த அனுபவமும் ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு. கடவுள் கொடுத்துருக்க அந்த ஆசீர்வாதத்தை நம்ம எடுத்து அதை வந்து நம்ம பயன்படுத்த வேண்டும். கிறிஸ்துவர்களே, என்னுடைய நற்செய்தி வந்து ஒரு அழகான ஒரு நற்செய்தி. இந்த நற்செய்தி வந்து நம்ம உணரணும், நான் என்ன கேட்கணும், நான் எது கேட்டாலும் கடவுள் கொடுக்குறேன் கரெக்ட், ஆனால் என்ன கேட்கணும், ஞானமும் அறிவும் கேள்வி, சமாதானமும் அமைதியும் கேள்வி, அந்த மகிழ்ச்சியை கேள்வி, மற்றும் அதே சமயத்தில் திருப்தியை கேள்வி, இது போதும் எனக்கு அப்படின்ற ஒரு மனப்பான்மை கேள்வி. அதே சமயத்தில் வந்து தேடணும், எது தேடணும் அப்படின்னா நம்ம வந்து உண்மையை தேடணும், சர்ச் ஃபார் த ட்ரூத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து எங்கே உண்மைன்னு தெரியல. அந்த உண்மையை தேடணும். உண்மை எதுனா விவிலியம் தான். ஆண்டவர் இயேசு என்ன பேசுறது அதுதான் உண்மை, அதை தவிர வேறு எதுவுமே உண்மை கிடையாது. நம்முடைய வாழ்க்கைக்கு உண்மை கிடையாது. ஆண்டவர் இயேசு நற்செய்தியில் என்ன பேசுறது தான் உண்மை. அந்த உண்மையை தேடிக்கொண்டு நம்ம போக வேண்டும். மற்றும் அவர்கள் சொல்வது போல தட்டுங்கள், கடவுளுடைய இதயத்தை நாம் தட்ட வேண்டும், கடவுளுடைய வார்த்தைகளை நாம் தட்ட வேண்டும். பைபிள் எடுத்து பைபிள் படிக்கும் பொழுது அது கடவுள் நமக்கு அந்த உணர்வு நம்ம தருவார். இதெல்லாம் எங்கே நம்ம பகிர்ந்து கொள்ள முடியும்னு அன்பியத்தில் மூலியமாக தான் நம்ம பண்ண முடியும். அன்பியத்தில் நம்ம ஒன்றா சேர்ந்து அதை வந்து நம்ம செய்யும் பொழுது அங்கே வந்து நம்ம மற்றவர்களுக்கு நம்ம செபிக்கலாம்,
மற்றவங்க நம்ம வீட்டுக்கு வரும் பொழுது யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, அதாவது நம்ம அன்பியம் வீட்டில் நம்ம வீட்டில் நடக்குது, அந்த அன்பியம் நம்ம வீட்டில் நடக்குது, நம்ம வீட்டை அப்படியே ஃபுல்லாக பிளஸ் ஆகிடுச்சு, நான் ரொம்ப சந்தோஷப்படுறோம் அப்படின்றாங்க. கிறிஸ்துவங்களே, எங்கெல்லாம் நீங்கள் கிறிஸ்துவர்களை நீங்கள் வந்து ஒன்றா கூப்பிட்டு உங்கள் வீட்டில் வந்து அவங்கள வந்து கடவுளுடைய வார்த்தையை பேசுறதுக்கோ கடவுளைய அறிந்து கொள்வதற்கோ அந்த நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுறீங்கன்னா கடவுள் உங்களுக்கு வீடை ப்ளஸ் பண்ணுவார். நீங்கள் நிறைய பேர் வந்து மற்றவங்களை வந்து சேர்த்துக்கிறது வீட்டில் அமனா இருக்கிறதுல பார்க்குறாங்க. ஆனால் உங்கள் வீட்டில் வந்து மற்ற கிறிஸ்துவர்கள் உங்கள் வீட்டில் வரவீங்க, அந்த வீட்டில் என்ன பிளஸிங் வரும் அப்படின்னு கிறிஸ்துவன் பாருங்களே. ஏதோ என்னுடைய திருவிழா நாட்களில் செவிப்போம். இறைவா, எனக்கு தேவை இருக்கிற ஞானமும் அறிவும் அமைதியும் சமாதானமும் தாழ்மையும் தாட்சியும் மற்றும் நான் என்னுடைய இயேசு கிரியதை நான் ஏற்றுக்கொண்டு அவரோடு நான் வாழவும் மற்றும் நான் எப்பொழுதுமே உண்மையை தேடிக்கொண்டு நியாயத்தை தேடிக்கொண்டு வாழக்கூடிய ஆசிரியர் தன்னுடைய திருவிழா கொண்டாடுவோம். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை படைப்புகள் பலவாகினும் பரமன் உமக்கு சொந்தம். படைப்புகள் பலவாகினும் பரமன் உமக்கு சொந்தம். அதில் மலராகும் என் மனம் உன்னிடத்திலே, மலராகும் என் மனம் உன்னிடத்திலே, மனம் காண ஏற்றிடுமே, மனம் காண ஏற்றிடுமே. சகோதர சகோதரர்களே, திருவள்ளியை ஏற்றதாகபடி செல்லுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்த வழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிகளை ஒரு திருமணம் கொண்டு வந்து புனிதமிக்க அருளாளர் கொண்டாட்டத்தை தொடங்குகின்றோம். இவற்றை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க எங்களுக்கு அருள் புரிகிறாக. எங்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாய் அவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, திருவிழா தந்தையே, என்றுமுள்ள இல்லாமல் இறைவா, நீங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக நாடுகளிடத்தில் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து 40 நாட்கள் உலகில் உணவை தவிர்த்து உண்ண நோன்புக்கு உரு கொடுத்ததை புரிதப்படுத்தினார். மேலும் தொடக்கத்தில் தோன்றிய பாம்பின் மாயக்கம் கவர்ச்சிகளை அனைத்தும் அவர் தொடக்கத்தில் தோற்கடித்து தீமின் ஆட்சி மீது வெற்றி கொள்ள கற்பித்தார். அதனால் பாஸ்க மனிதர்கள் தகுதியான மனதோடு கொண்டாடி இறுதியான முடிவில்லாத பாஸ்கவை கண்டது செல்வமாக. ஆகவே வானதூதர்களோடு புனிதர் பேருந்தர்களோடு நாங்கள் சேர்ந்து உமக்கு மகிழ்ச்சியை அணிசைத்து முடிவின்றி சொல்வதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர் அனைத்துக்கும் ஒன்று. ஆகவே உடைய ஆணையை புரிந்து
இக்காணிகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் எங்களுக்கு இவை மாறுபடுவாங்க. அவர் பாடுபட உடன்படிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இறுதியாக கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு கூறியதாவது: அனைவரும் இருந்து பெற்று பருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காகவும் சொல்லப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருவதமும் உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறைப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழும் தம் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த நிலைகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை உலகிலும் வரவிருக்கும் முதல் திருவை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை எங்கள் லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநீராகிற அனைவரோடும் உமது திருவில் நன்மை இருக்கிற செய்திடும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கு தூயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இறந்தோர் எங்கள் நெருக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமணொழியில் ஏற்றிடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுள் கண்ணித்தான புனித மரியாவுடைய கணவனான புனித யோசேப், புனித திருத்தூதர்களில் உலகிலும் உதவராக இருந்த ஆகிய புனித அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் உம்மை புகழ்ந்தேத்தும் வரவுள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியார் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் தொடர்ந்து சொல்லுவோம். விண்ணுலர்க்கு எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்து எங்கள் விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியும் கண்ணினாய் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாரும் கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கிற்கு பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துவதற்கு முனைந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தவராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக, மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் அமைதி. பாவம் போக்கும் இறைவனின் சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சமரியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் சென்று இதோ பாவனை போக்குபவர் சென்று என்பது கடைக்கு பெற்றோர் பேர் பெற்றோர். என் ஆண்டவரே, நீரிடத்தில் தரல நான் தகுதியற்றவன்.
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமுடையும். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு கேளுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு கேளுங்கள் கிடைக்கும் என்றார்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புத்துயிர் தரும் விண்ணக உணவினால் எங்கள் நம்பிக்கை ஊட்டும் பெரும் எதிர்நோக்கு வரலும் அன்பு உறுதி அடைய உண்மை வேண்டுகின்றோம். அதனால் உயிருள்ள உண்மையான உணவு கிறிஸ்துவை நாங்கள் ஆர்வத்துடன் நாட கற்றுக்கொள்வதோடு உமது வாயின்றி புறப்படும் எல்லா வார்த்தைகளும் வாழ்ந்திட ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, மக்கள் மீது நிறைவன் ஆசீர்வதிங்கி உம்மை வேண்டுகின்றோம். அதனால் துன்பத்திலும் நம்பிக்கை வளர்வதாக, சோதனையில் நட்புறவும் உறுதி பெறுவதாக, நிலையான மீட்பு அருள்படுவதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லா வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவாவுக்கு நன்றி. உங்களுக்கு நன்றி. வண்டர்ஃபுல்லி. தந்தை உன்னை எண்ணி அன்பை நெஞ்சில் வைத்து உந்தன் அடி வந்தேனம்மா. உன்னை என்று எங்கு யாரும் இல்லை தாயே, நீதானே எல்லாம் அம்மா. அன்னை உன்னை எண்ணி அன்பை நெஞ்சில் வைத்து உந்தன் அடி வந்தேனம்மா. உன்னை என்று